guys, welcome to Mupalai Training Academy. So guys, எல்லாரும் SSCGD 2023 இன்னைக்கு தேர்வை முதல் நாள் எழுதிட்டு வந்திருப்பீங்க 10th January. So இனிமேல் நிறைய பேர் ஒரு மாசம் இது திருவிழா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் வரை நடக்க போகுது. So நம்ம ஃபர்ஸ்ட் டேல எப்படிலாம் இந்த எக்ஸாம்க்கான क्वेश्चंस கேட்டாங்கன்னு சொல்லிட்டு கேண்டிடேட்ஸ் கொஞ்சமா அவேரா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த நாள் போறவங்களுக்கு क्वेश्चन பேப்பர் கொஞ்சம் சுலபமா அமையும். So அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த SSCGD பத்தின ஒரு அப்டேட் நாங்க கொடுத்திருக்கோம். So மொத்தமா 4 ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கு. அந்த 4 ஷிஃப்ட்ல எப்படி எப்படிலாம் क्वेश्चंस இருந்திருக்கு, எப்படி எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு அனாலிசிஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா எப்படிப்பட்ட கேள்விகள்லாம் வந்திருக்குன்னா நீங்க அதுக்கு அடுத்தது அப்படி படிக்க தயாராவீங்கல்ல. சோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் டே அனாலிசிஸ் எக்ஸாம் அனாலிசிஸ் தான். ஓகேவா? சோ டிஎன்எஸ்ஆர்பி SIPC 2023க்கான செகண்ட் பேட்ச் எங்க அகாடமில எப்ப ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா 20/1/2023 பொங்கல் கழித்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க வேலூரா இருந்தா 7200400395, திருச்சி மாவட்ட மக்கள் வந்து 8111070708 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் பத்தி ப்ராசஸ் பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு SSCGD பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட்? சோ மொத்தமா 4 ஷிஃப்ட் நடந்தது. சோ இன்னைக்கு டே 1ல ஒரு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள்ல நடந்த எக்ஸாமினுடைய அனலைசிஸ் பொறுத்து தான் மார்க்லாம் ஏறது இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஈஸி டு மாடரேட் தான். டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் இல்ல. ஸோ ஈஸியா இருந்து மாடரேட், அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸி டு மாடரேட், அதாவது அட்டென்ட் பண்ணலாம்ப்பா அப்படிதான் வச்சிருந்தாங்களே தவிர ரொம்ப வந்து கஷ்டமாலாம் வைக்கல கொஸ்டின் பேப்பர். ஸோ ஈஸில இருந்து மாடரேட் இருந்தது. அப்போ ஓவரால் 80 கொஸ்டினுக்கு எவ்வளவு அட்டென்ட் பண்ணிருக்கலாம் ஒரு சாமர்த்தியசாலியா இருந்தா, அதாவது ஒரு நார்மலான ஒரு ஆவரேஜ் பர்சனே வந்து 60 to 65 is good attempt. நான் குட் அட்டெம்ப்ட் பத்தி பேசுறேன். ஓகேவா சார்? நான் அவ்வளோ போடல அப்படின்னா வருத்தப்படாதீங்க, நமக்கு அக்யூரசி தான் முக்கியம். நான் சொல்லியிருக்கேன் 42ல இருந்து 50 கொஸ்டின் போட்டா கூட அக்யூரேட்டா போடுன்னு இருக்கேன். ஓகேவா? ஸோ சேஃப் ஜோன். ஸோ 60 to 65 தான் குட் அட்டெம்ப்ட். ஏன்னா அதை மீறி போறது கஷ்டம். சார் நான் 80 போட்டேன்னா அது வந்து மிஞ்சியத்தனம், அது கிடையாது. ஸோ 60லேருந்து 65ன்றது ஒரு குட் அட்டெம்ப்ட், சேஃபஸ்ட் ஜோன். சேஃபஸ்ட் ஜோன்ல ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இந்த கொஸ்டின் பேப்பருக்கு இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட்ப்பா அப்படின்னு சொல்லலாம். 60லேருந்து 65 கொஸ்டின் போட்டிருந்தா ஒரு சேஃப் ஜோன்னா 42லேருந்து 50 போட்டவங்களாம் சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க. ஸோ ஷிஃப்ட் 1 வந்து ஒரு ஸ்லாட் வைஸ் சொல்லியிருக்காங்க. 4 ஸ்லாட் நடந்ததுல இந்த 4 ஸ்லாட் வைஸ் எவ்வளோ அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷிஃப்ட் 1 வந்து 60லேருந்து 65க்குள்ள அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்த கொஸ்டின் பேப்பருக்கு அது பெஸ்ட் அட்டெம்ப்ட். ஏன்னா வெளியில வந்த ரிவ்யூஸ் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நாங்க சொல்லிட்டு இருக்கிறது. ஷிஃப்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா 58லேருந்து 64, ஷிஃப்ட் 3 வந்து 61 to 64, ஷிஃப்ட் 4 வந்து 57 to 63. இதை அவங்க ஷிஃப்ட்ல நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா யூ டன் யுவர் பெஸ்ட் அட்டெம்ப்ட், அதாவது குட் அட்டெம்ப்ட்னு சொல்றது. இதுக்கு கம்மியா கொடுத்து அக்யூரசி லெவல் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்களும் there is no problem. இது வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் அட்டெம்ப்ட். அடுத்தது எந்த செக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னா வழக்கம் போல obviously ரீசனிங் செக்ஷன் தான். அது மட்டும் இல்லாம முப்படையை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நீங்க போய் ரீசனிங் செக்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டா நம்ம கொடுத்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மாதிரி தான் ரெப்ளிகா ஆயிருந்தது. அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ரீசனிங் நல்லபடியா போட்டிருந்தீங்கன்னா வேகமா போட்டிருக்கலாம் என்னை பொறுத்தவரையும். ஸோ ஈஸியா இருந்தது. கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் டாபிக்ஸ் இன்னைக்கு வந்து இதுதான் கவர் ஆயிருந்துச்சு. இந்த வாட்டர் இமேஜும் மிரர் இமேஜும் ஆல்டர்னேட்டா, அதாவது இன்னைக்கு நிறைய இமேஜ் கொஸ்டின்ஸ் கேட்கல, ஆனா டைஸும் வாட்டர் இமேஜும் மிரர் இமேஜும் வந்து ஆல்டர்னேட் கொஸ்டின்ஸ்ல ஷிஃப்ட் மாத்தி ஷிஃப்ட் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், இது எழுத மறந்துட்டேன், கிளாசிஃபிகேஷனும் அனாலஜில இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கொஸ்டின் கம்பல்சரி வந்துட்டு இருந்தது. கோடிங் அண்ட் டீகோடிங்ல இருந்து வந்துட்டு இருந்தது. பிளட் ரிலேஷன்ல இருந்து இவங்கெல்லாம் எல்லா ஸ்லாட்லயுமே வந்தவங்க. எல்லா ஸ்லாட்லயுமே இவங்கள்ல இருந்து தான் அந்த 20 கொஸ்டினுடைய ஸ்பிளிட் அப்ஸே கேட்டிருந்தாங்க. அப்ப இந்த டாபிக் தான் இனி வரும் நாட்கள்ல போகக்கூடிய மாணவர்கள் ஆகிய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த டாபிக்லாம் தரோவாயிடணும். அனாலஜி, கிளாசிஃபிகேஷன், சிலாஜிசம், ஆல்பபெட் சீரிஸ்னா ஒண்ணு இல்ல, லெட்டர் சீரிஸ் ஆல்பபெட் சீரிஸ்னு இங்க சொல்லிருக்காங்க. சோ இது நெக்ஸ்ட் நம்பர் சீரிஸ். அதுக்கு அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், கோடிங் டீகோடிங், பிளட் ரிலேஷன், வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், ரேங்கிங் அண்ட் டைரக்ஷன் சென்ஸ். சோ இத மட்டுமே ப்ரிப்பேர் ஆனாலே இந்த 15ல இருந்து 17 கேள்வியை அசால்ட்டா தூக்கலாம். சோ என்ன பொறுத்தவரை 20 கேள்வியுமே ஈஸியா தான் இருந்தது. ஆனா நான் வந்து சொல்றேன், ஒரு அட்டெம்ப்ட் நீங்க கொடுக்குறீங்க, ஒரு அந்த டைம் இருக்குல்ல, 1 hour கேப் தானே இருக்கு. சோ 15ல இருந்து 17 கேள்வியை தாராளமா அட்டெம்ப்ட் பண்ணிருக்கலாம். எதுல? இன்டெலிஜென்ஸ், ரீசனிங்ல. சோ ஜிகே வந்து மாடரேட்டா தான் இருந்தது. கரண்ட் அஃபேரே கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 கேள்விகள் எடுத்திருந்தாங்க ஒரு ஸ்லாட்லயுமே. அந்த ஒரு ஸ்லாட்ல அந்த 4ல இருந்து 5 கேள்வி கரண்ட் அஃபேர் என்னும் போது ஜெனரலா தான் இருந்தது. படிச்சிருந்தா அட்டெண்ட் பண்ணிருக்கலாம். ஸ்டாட்டிக் பார்ட் நிறைய இருந்தது, ஸ்டாட்டிக் கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. ஓவராலா இன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்றதுக்கு ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்ப நீ இத மாதிரி இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லாட்டுக்கு ரெடி ஆகணும்ன்றதுக்காக தான் எழுதி போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா கேட்டிருந்தாங்க. அப்ப ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் என்ன? கொழும்புன்னு சொல்லக்கூடிய ஜெயவர்தன கோட்டை, அது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த கேபிட்டல் ஆஃப் ஸ்ரீலங்கா அதை பார்த்து தெரிஞ்சிருக்கணும்.
அப்ப வந்து நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸோட கேபிட்டல் இல்லைன்னா எதனா முக்கியமான கண்ட்ரிஸோட கேபிட்டல்ல இருந்து கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் லெக்சரர் ஆஃப் புத்தா, புத்தாவோட முதல் போதனை எங்க நடந்ததுன்னா சார்நாத். அப்ப ஹிஸ்டரியில இருந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜெனரலா மேலோட்டமா தான் கேட்டிருக்காங்க, அதுலயும் ஆப்ஷன் வச்சு அடிச்சிடலாம் கண்டிப்பா. வின்னர் டீம் ஆஃப் ஐபிஎல், ஐபிஎல் யார் வின் பண்ணது? குஜராத். குஜராத் வின் பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறவங்க இது ஒரு கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் கொஸ்டின் தான். ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவலை பத்தி கேட்டிருந்தாங்க. ஈவன் தோ இப்போ நம்ம காந்தாரா படம் எடுத்திருக்காங்கன்னா அதுவுமே ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல் தான், துளு மக்களால் கொண்டாடப்படக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு ட்ரைபல் ஃபெஸ்டிவல். அதை கூட மூவி வச்சு கேள்வி கேட்கலாம், துளு மக்களால் கொண்டாடப்பட வேண்டியது. ஸோ ட்ரைபல் ஃபெஸ்டிவல் என்னன்னு எனக்கு அது ஞாபகம் வருது. நெக்ஸ்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 136. மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பட்டியலில் இந்தியாவோட நிலைமை. அப்போ இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்போ அடுத்தது இண்டெக்ஸ்ல கொஞ்சம் பார்த்துட்டு போனோம். அதாவது இந்தியாவோட ஃபர்ஸ்ட், இந்தியா எத்தனாவது பிளேஸ், அந்த இண்டெக்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல பெரும்பாலும் ஃபின்லாந்து இல்லனா நார்வே வந்திருக்கும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு. சோ அது செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை, கிராஸ் செக். சோ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட பிளேஸ் வந்து 136. சோ அதுல யார் ஃபர்ஸ்ட் அண்ட் இந்தியாவோட பிளேஸ் என்னவோ எல்லா இண்டெக்ஸஸ்லயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டிகல் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது வந்து எமர்ஜென்சி ஆக்ட்ல வந்து வராது, எந்த ஆர்டிகல்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நமக்கு தெரியும் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, 352, 356, 360 இந்த மாதிரி 3 எமர்ஜென்சி ஆக்ட் இருக்கு. அப்ப அதுல ஒரு மிஸ்மேட்சா ஒரு இதை கொடுத்து ஆட் மேன் அவுட் தான் வெளியே எடுத்துட்டு போற மாதிரி எமர்ஜென்சிக்கு எந்த ஆர்டிகல்ன்ட்டு. சோ ஆர்டிகல் 75 பத்தி ஏதோ ஒரு क्वेश्चन கேட்டிருந்ததா அப்படி சொன்னாங்க. சோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகல் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन கம்பல்சரி ஸ்லாட்ல வந்துட்டே தான் இருக்கும். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ல இருந்து கேட்டாங்க. இது ரேர் தான், அடிக்கிறதுலாம் கஷ்டம். புக் அண்ட் ஆத்தர்லாம் இனிமேலும் ப்ரிப்பேர் பண்ணாதீங்க, வேண்டாம். ஒரு क्वेश्चन போனா கூட போட்டோம். பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன், ரீசெண்டா உக்ரைன்ல எவ்வளவு பெரிய வார் போயிட்டு இருந்தது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும். அப்ப அதை வச்சு ஒரு क्वेश्चंस வரணும்னு எதிர்பார்த்திருக்கணும். அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் உக்ரைன் கேட்டாங்க. இனிமே நீங்க கேபிட்டல் ஆஃப் உக்ரைன் பாத்துக்கோங்க. உக்ரைன் வந்து எப்படி போச்சு, ரஷ்யா கூட என்ன நடந்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ரஷ்யாவோட கேபிட்டல் அண்ட் ரஷ்யா இது பாத்துக்கோங்க. FIFA ஹெட் குவார்ட்டர்ஸ், வேர்ல்ட் கப் நடந்ததுன்னு தெரியும். சோ இது எங்க இருக்கு? FIFA ஹெட் குவார்ட்டர்ஸ்னா ஜூரிச், அது தெரிஞ்சுக்கோங்க. அது பாருங்க, அந்த ஃபுட்பால் ரிலேட்டட் கேட்டா. சன் ரிவர் எங்க வருது, ஆரிஜினேட் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. எனக்கு தெரியல, சோ பார்த்து பண்ணுங்க. அடுத்தது பானிபட்டோட தேர்ட் வாரியர் எப்ப நடந்தது? பானிபட் மூன்றாவது போர்னா 1761. இது क्वेश्चन கேட்டிருக்காங்க. COP27 was organized by which country அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஃப்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க, COP. ஆனா அது எந்த கண்ட்ரி ஆர்கனைஸ் பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியல. சுபாஷ் சந்திர போஸ், அதாவது தேச தலைவர்கள் ரிலேட்டடா ஒரு क्वेश्चंस வந்திருக்கு. சோ அப்ப நாம நாளை பின்ன நம்ம போகும்போது காந்தி ரிலேட்டடாவோ இல்ல நெஹ்ரு ரிலேட்டடாவோ எதனா ஒரு क्वेश्चंस வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அத ஒண்ணு பாத்துக்கோங்க. யூபி டைகர் ரிசர்வ். சோ அப்ப பாருங்க, புலிகள் சரணாலயம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம புலிகள் தினம் என்று அது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூலை 29 அந்த மாதிரி क्वेश्चन கேட்கலாம். ஆகஸ்ட் 29 வந்து ஸ்போர்ட்ஸ் டே, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே சொல்லலாம். இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டைகர் ரிசர்வ் என்னன்னா தூத்வா டைகர் ரிசர்வ். அப்ப அதை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஜன்ஜாட்டி மஹாத்சவ் எது வந்து எல்லோ பிளானட்னு கேட்கப்படுதுன்றாங்க. வியாழன், ஜூபிட்டர் தான் வந்து எல்லோ பிளானட்னு சொல்லுவோம். அப்ப ரெட் பிளானட் எது, கிரீன் பிளானட் எது, நிறைய क्वेश्चंस இருக்கு. சோ இந்த மாதிரி பிளானட்ஸ் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन பாத்துக்கோங்க. ஜியோகிராஃபி. PMGY ஃபுல் ஃபார்ம் கேக்குறாங்க. பிரதான் மந்திரி, அதாவது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து எலெக்ஷன் டைம்ன்றதுனால மோடி தொடங்கின ஸ்கீம்ஸ் பத்திலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு क्वेश्चंस வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா, ஆக்சுவலா அது கிராமீன் ஆவாஸ் கூட சொல்லுவாங்க, வீடு கட்டி தரது கிராம மக்களுக்கு, அந்த மாதிரி தான். சோ பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா, அந்த ஃபுல் ஃபார்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. இது நான் ஆல்ரெடி வந்து நான் சொல்லவே சொன்னேன், நம்ம வீடியோலயே சொல்லியிருக்கோம். லக்னோ, உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, உத்தரப்பிரதேஷ் லக்னோல தான் வந்து நேஷனல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இருக்கு. சோ வேர்ல்ட்ல எது பிக்கஸ்ட் ஏர்போர்ட்னா டென்வர். சோ இதுவா ஆப்ஷன்ல அவங்க கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. தட் மீன்ஸ் பிக்கஸ்ட் ஏர்போர்ட் ரிலேட்டடா ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அது வேர்ல்டா இந்தியாவான்னு எனக்கு தெரியல. இந்தியாவா தான் இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான். சோ இது வந்து பிக்கஸ்ட் ஏர்போர்ட் இன் வேர்ல்ட் அப்படின்னா டென்வர். ஓகேவா, துளசி சயின்டிபிக் நேம் அதை வந்து கேக்குறாங்க. துளசிக்கு அப்படி பாத்தீங்கன்னா ஹோலி பேசில். ஓகேவா, ஹோலி பேசில் அப்படின்றது தான் துளசியோட சயின்டிபிக் நேம். ரிவல்யூஷன்ஸ், என்னென்ன ரிவல்யூஷன்ஸ் இருக்குன்னா இது வந்து வீடியோவே போட்டிருக்கோம் நம்ம சேனல்லே. ஸோ ரீசெண்டாக கூட நாங்கள் போட்டோம். ஸோ ரிவல்யூஷன் எதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு? பிங்க் ரிவல்யூஷன்னா ப்ரான் அண்ட் தென் வந்து மீட்டுன்னு நினைக்கிறேன். மீட், கறி அந்த மாதிரி இதுக்கு சம்மந்தப்பட்டது தான் பிங்க் ரிவல்யூஷன். விட்டமின் டியோட கெமிக்கல் நேம் வந்து கால்சிஃபோரல். ஓகேவா, கால்சிஃபோரல் தான் நினைக்கிறேன். FIFA வேர்ல்ட் கப் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அர்ஜென்டினா தான் வின்னர். சோ எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுச்சுமா?
இன்னைக்கு ஃபைஃபா வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எந்த கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணுச்சுன்னா கத்தார் தான் ஹோஸ்ட் பண்ணுச்சு. ஃபைஃபாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா ஜூரிச், அதுவும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக போயிருக்கும். ஸோ இது ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ்லாம் இதுக்கு மேலே இப்படி தான் பார்க்கணும், அதாவது பிளானட்ஸ் ரிலேட்டடாக ஒன்று பார்த்துக்கணும், புக்ஸ் அண்ட் ஆத்தர் மட்டும் வேணான்னுட்ட மற்றதெல்லாம் என்ன இருக்கும் அந்த ஏரியாவை போய் பாருங்க. இண்டெக்ஸ் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. ஸோ கேபிட்டல்ஸ் பாருங்க, ஒரு நதி எங்கேருந்து உருவாகுது பாருங்க, ரிவல்யூஷன்ஸ் பாருங்க, விட்டமின்ஸ் கெமிக்கல் நேம் பாருங்க, இந்த மாதிரிலாம் தான் இருக்கும் சயின்டிஃபிக் நேம் கெமிக்கல் நேம்ஸ்லாம். நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையும் 14 to 17 கொஸ்டின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஈஸி டு மாடரேட் தான் என்ன பொறுத்தவரையும். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின் நான் படின்னு சொன்ன டாபிக்ல தான் வந்திருக்கு. நான் படி இந்த டாபிக்ல அறிவு இது வருங்க. நான் இந்த 3 பேர் டாபிக் எங்க கிட்ட படிச்ச மாணவருக்கு கூட இந்த 3 டாபிக்கை சிபாரிசே பண்ணல. டிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, அல்ஜிப்ரா கூட ஏறத்தாழ 2 கொஸ்டின் வந்திருந்தாலும் ஒரு கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கும். ஆனா இதை நான் சிபாரிசு பண்ணல. பாக்கி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் டாபிக் நேம்லாம் சிபாரிசு பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் அடிச்சிருக்கலாம். ஸோ பாருங்களேன், பர்சன்டேஜை பேஸ் பண்ணியே இது ஒரு 3 கொஸ்டின், இது ஒரு 2 கொஸ்டின், 5 கொஸ்டின் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல இருந்து 2 7 ஆயிடுச்சு. டைம் அண்ட் ஒர்க் வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஒன்று, ஆவரேஜ் ஒன்று, நம்பர் சிஸ்டம் 2 நல்லா வந்திருக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ இதோட ஸ்பிளிட் அப்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மேக்ஸ் இது. ஸோ மேக்ஸும் பார்த்து வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அனலைசிஸ் கிடைச்சி உனக்கு ஈஸியாகவே இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் வந்து ஈஸி டு மாடரேட் தான். கொஸ்டின்ஸ் ஃப்ரம் பேசிக் கிராமர்ல தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குமா இங்கிலீஷ் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இங்கிலீஷும் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதில் இந்த ஃபியர்பல் வீக் இதெல்லாம் நான் கடைசியில் ரிவிஷன் அப்போ சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ தொடர்ந்து முப்படை வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. சப்போர்ட் பண்ணது மூலமாக எஸ்எஸ்சி ஜிடி வந்து ஓரளவுக்கு எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக அமைஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு டேயோடைய ஸ்லாட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மட்டும் அல்லாமல் நீங்கள் தொடர்ந்து ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டே படிக்கிறது மூலமாக தான் அடுத்தடுத்த நாள் எப்படி வேணாலும் மாறிட்டு போகலாம். ஸோ இதெல்லாம் இப்போ இன்னைக்கு ஒரு நிலவரம், பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நிலவரம் இருக்கும், பொங்கலுக்கு அடுத்த ஒரு நிலவரம் இருக்கும், பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் ஒரு நிலவரம் இருக்கும். ஸோ ஒரு நாளும் மாறிட்டே இருக்கலாம் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆயிருங்க. ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். ஸோ இனி வரும் எக்ஸாம் போகிற மாணவர்களுக்கு அனைவருக்குமே முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.